ஒரு காலை और हर महीने आके 5:30 से लेके 6:30 बजे 1 तारीख को आके प्रॉमिस सर्विस होता है। இந்த எல்லா ஆராதனைகளிலும் நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். इस सब आराधना में आप आके भाग लेने के लिए मैं आपको दिल से स्वागत करता हूँ। இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। கடந்த பல வாரங்களாக நம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை குறித்து நாம் போதித்து வருகிறோம். पिछले कई हफ्तों से मैं आपके परमेश्वर के वचन के बारे में मैं आपसे बात करता आया हूँ। எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். हिब्रियों का किताब चैप्टर 4 वर्स 12 पढ़ूंगा। தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. क्योंकि परमेश्वर का वचन जीवन और प्रबल और हर एक दोधारी तलवार से भी बहुत ही चौका है और प्राण और आत्मा को आके छेदता है, मन के भावना और विचारों को जांचता है। கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். हमने वचन में पढ़ा है कि परमेश्वर के वचन में जीवन और प्रबल है। ஜீவனும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. इसमें आके जीवन भी है और प्रबल भी है। பவர் இருக்கனால தான் இன்றைக்கு நமக்கு லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, ஏசி ஓடுது. अब याके एक पावर होने के वजह से ही आज आके फैन लाइट वगैरह चल रहा है। பவர் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அது சுலபமாக்குறது. जब पावर होता है तो हमारे जीवन आके वो आसान कर देता है। பவர் மட்டும் இல்ல, அதுல ஜீவனும் இருக்கிறது. उसमें सामर्थ्य अकेले नहीं, उसमें जीवन भी है। இந்த ஜீவனை பற்றி யோவான் தம்முடைய சுவிசேஷத்திலே இப்படி சொல்லுகிறார். अब इस जीवन के बारे में आके யோவான் अपने वचन में कहता है। யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோहन्ना का किताब पहला अध्याय हम पढ़ेंगे। ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. हम देखते हैं कि आदि में वचन था और वचन परमेश्वर के साथ था और वचन परमेश्वर था। அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். और वो आदि में आके परमेश्वर के साथ था। சகலமும் அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டது. और सब कुछ उसी के द्वारा उत्पन्न हुआ। உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. और जो कुछ उत्पन्न हुआ है उसमें से कोई भी वस्तु उनके बिना नहीं हुआ। 4ஆம் வசனம் சொல்லுது அவருக்குள் ஜீவன் இருந்தது. चौथा वचन में देखेंगे उसमें जीवन था। சம்ப ஜீவன் வெளியே கிடையாது, கிறிஸ்துக்குள்ள, இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. तो ये जीवन आके बाहर नहीं है बल्कि आके मसीहा के अंदर है। வார்த்தைக்குள்ள அந்த ஜீவன் இருக்கிறது. ये जीवन आके वचन के अंदर है। அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. और वो जीवन आकर मनुष्य के लिए उजाला बनकर था। அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. और वो उजाला आके अंधेरे में आके चमकने लगा। இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை, ஜெயிக்கவில்லை, மேற்கொள்ளவில்லை. और अंधेरा आके उजाला को जीत नहीं पाया। ஏனென்றால் இந்த ஜீவனின் வல்லமை இந்த இருளின் வல்லமை காட்டிலும் பெரிதாய் இருக்கிறது. क्योंकि आके ये जीवन और आके ये प्रबल आके अंधेरा सा भी बढ़कर है। இந்த ஒளியின் வல்லமை இருளின் வல்லமை காட்டிலும் மிகவும் பெரிதாய் இருக்கிறது. तो ये आके उजाला का जो चमक है अंधेरे के चमक से भी बड़ा है। ஆகவேதான் அந்த இருள் ஜெயிக்க முடியவில்லை. इसीलिए वो अंधेरा जीत नहीं पाया। ஆகவேதான் இந்த ஒளி ஜெயிக்கிறதா இருக்கிறது. इसीलिए ये उजाला आके जीतने वाला में है। இங்க ஜீவன் நம்ம சொல்றோம், ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. तो अभी हम आके जीवन कहते हैं तो जीवन मसीहा के अंदर भी है। இது எங்கேயோ இருக்குன்னு நினைக்க கூடாது. हम नहीं सोचना है कि ये कहीं पे है। கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருந்தது. यहाँ के मसीहा के अंदर जीवन है। இப்ப கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். और मसीहा का जो सा महिमा है वो हमारे अंदर है। அவர் எங்க இருக்கிறாரோ அங்க ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. और वो जहाँ पे है वहाँ पे आके ये जीवन और सामर्थ्य है। கிறிஸ்து வேற எங்கேயும் இல்ல, எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். मसीहा और कहीं नहीं है, वो मेरे अंदर और आपके अंदर है। அப்ப லைஃபும் பவரும் உங்களுக்குள்ள எனக்குள்ள தான் இருக்கிறது. तो देखेंगे तो जीवन और सामर्थ्य आपके अंदर ही है। அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த லைஃப் ஜீவனை குறித்து இன்னொரு விஷயத்தை அவர் கூறுகிறார். अब अपोस्तल की किताब ये जीवन के बारे में एक और बात बताते हैं। 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். तो अब मैं दूसरा कोरिन्थियन में पढ़ूंगा। 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். चैप्टर 2 वर्स 14 से पढ़ूंगा। கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். तो यहाँ पे हम देखते हैं परंतु परमेश्वर का धन्यवाद हो जो मसीहा के सदा हमको जय और उत्साह में ले फिरता है और अपने ज्ञान की सुगंध हमारे द्वारा हर जगह फैलता है। 14ஆம் வசனம் சொல்கிறது அவர் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். 16 में देखते हैं कि वो हमेशा हमारे लिए जीत देता है। நாம் வெற்றி பெறுவதை அவர் பார்த்துக் கொள்ளுகிறார். और हम जीत पाना ही
वो हमें देखता रहता है। ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். जब भी कोई मुसीबत आता है हम जीतना है करके परमेश्वर चाहते உடனே हैं। நம்ம யோசிக்கிறோம், நிறைய விஷயங்கள் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேனே. अभी हम तुरंत सोचेंगे कि बहुत चीजों में मैं आके हार गया, நிறைய நேரங்கள்ல பண விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறேன். कई समय पे पैसे के मामले में मैं हार गया, நிறைய நேரங்கள்ல வியாதி பிரச்சனையில தோல்வி அடைந்திருக்கிறேன். बहुत समय में जब मुझे बीमारी हुआ तो मैं हार गया, நிறைய நேரங்கள்ல சூழ்நிலைகள் மத்தியிலே நான் தோல்வி அடைந்திருக்கிறேன். बहुत सारे समय में परिस्थितियों में मैं आके हार गया। ஆனால் வேத வசனம் சொல்றது எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று சொல்லி. लेकिन वचन कहता है कि हमेशा हमारे लिए जीत लेके आते அவர் हैं। எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். देखिए परमेश्वर आके हमेशा हमें आके, இப்போ அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? अभी उस जीत को हम पाने के लिए हमें क्या करना है? நமக்குள்ள இருக்கிற ஜீவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். हमारे अंदर जो जीवन है उसे हमें देखना है। அவர் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்றாரு. तो वो तो हमेशा हमें जीत देते रहते ஆனா हैं। பிரச்சனைகள் வரும்பொழுது நான் தான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். लेकिन जब मुसीबत आता है मैं ही जीत पाऊंगा, वो सोच हमारे अंदर आना है। அப்ப நான் வெற்றி பெறுவேன்னு நினைக்கும் பொழுது நான் என்னுடைய சுய பலத்தினால் வெற்றி அடைய போறது இல்ல. அவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக எனக்கு வெற்றியை தருகிறார். अगर हम आके जीत पाना है सोचता है तो हमने खुद के बल से नहीं, परमेश्वर की इच्छा से। ஏன் வெற்றியை தருகிறார்? क्यों परमेश्वर जीत देता है? எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறதற்காக தருகிறார். क्योंकि हर जगह पे उनके सुगंध को जानने का ज्ञान हमें देते हैं। பாருங்க, வாசனை சொல்றாரு. तो यहाँ पे देखिए सुगंध करके लिखा है। வாசனைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. अब सुगंध का बहुत सारा शब्द है। அரோமான்றது ஒரு வார்த்தை, तो अरोमा करके एक शब्द है, ஃப்ரேக்ரன்ஸ்ன்றது ஒரு வார்த்தை, तो फ्रेग्रेंस का एक शब्द होता है, ஸ்மெல் அது ஒரு வார்த்தை, स्मेल एक शब्द है, பெர்ஃப்யூம் அது ஒரு வார்த்தை. परफ्यूम आके एक शब्द है। இந்த வாசனை எப்படி இருக்கு பாருங்க. तो ये सुगंध कैसा है हम देखते हैं। 15ஆம் வசனம், ரட்சிக்கப்படுபவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்குள் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம், பர்ஃப்யூமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். तो यहाँ पे आके ये सुगंध कैसा होता है, माने उद्धार पाने वाले और नाश होने वाले दोनों के लिए मसीहा का सुगंध है। He spreads the fragrance of the knowledge of God everywhere we go. और जहाँ भी जाते हैं वहाँ पे आके उस सुगंध को फैलाते हैं। அவர் நாம போற இடங்களெல்லாம் அந்த வாசனை வீச வேண்டும். तो हम जहाँ भी जाते हैं ये सुगंध आके फैलाना है। இங்க சொல்றாரு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். तो यहाँ पे बताया जा रहा है कि हम लोग आके मसीहा के एक सुगंध है, A perfume of life. ये आके सुगंध का एक जीवन। பாருங்க, கிறிஸ்துவின் நற்கந்தம், तो ये देखिए मसीहा का एक सुगंध, aroma of victory, तो ये आके जीत का एक सुगंध, the anointed one to God. अभिषेक, परमेश्वर का अभिषेक किया वाला। பாருங்க, இந்த கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, देखिए मसीहा अंदर है, அவருக்குள்ள ஜீவன் இருக்கு, अंदर जीवन है, இந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும். और ये जीवन आके बाहर दिखना है। எப்படி வெளிப்படுகிறது? எல்லாத்திலும் நம்ம வெற்றி பெற வேண்டும். कैसा आके ये बाहर दिखता है? हर चीजों में हमें जीत पाना है। வெற்றி பெறும்பொழுது அந்த வாசனை வீச ஆரம்பிக்கிறது. जब आके हम जीवन में जीत पाते हैं तो वो सुगंध बाहर फैलता है। வியாதி வரும்போது அது அந்த வாசனை அடிக்கிறது கிடையாது. तो जब हम आके बीमारी में आते हैं तो वो सुगंध नहीं அந்த आता है। வியாதியின் மீது வெற்றி எடுக்கும்போது அந்த வாசனை வீச ஆரம்பிக்கிறது. जब आप उस बीमारी के ऊपर जीत पाते हैं तो वो सुगंध फैलता है। 16ஆம் வசனம் சொல்கிறது, 16 वचन कहता है, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாயும், ये आके मरण के निमित्त मृत्यु के गंदा, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். और जीवन के निमित्त जीवन का सुगंध है। பாருங்க, நாம ஜீவ வாசனையாகவும் இருக்க முடியும், அப்புறம் மரண வாசனையாக இருக்க முடியும். तो देखिए हम आके जीवन का सुगंध भी रह सकते हैं और मृत्यु का गंध भी रह सकते हैं। ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாக இருக்கிறோம். तो उद्धार पाने के वालों के अंदर जीवन का एक सुगंध பாருங்க, होता है। நம்ம மத்தியில ஷாரன் வந்து அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். तो आपने देखा हो कि सायरन सिस्टर आके हमारे समूह में गवाही दी थी। நம்ம மத்தியில இருந்த அக்கா வந்து சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். सिस्टर ने आके गवाही दी थी கிறிஸ்துவுக்கு மகிமையை செலுத்துகிறார்கள். और वो आके मसीहा को महिमा करते இது हैं। ஜீவ வாசனையா இருக்கிறது. तो ये जीवन का एक सुगंध है। ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொண்டு வருகிறது. तो जब आके हमने उद्धार पाए वाले लोग के अंदर एक बड़ा जीवन होता है நம்முடைய விசுவாசத்தை தூண்டுகிறதா இருக்கிறது. और हमारे विश्वास को आके वो उकसाता है। அவளுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் எனக்கும் சுகத்தை வைத்திருக்கிறார். उनको जो परमेश्वर ने चंगाई दिया है वो मेरे लिए भी रखा है எனக்கும் அப்படிப்பட்ட சுகம் கர்த்தர் வைத்திருக்கிறார். और परमेश्वर ने मेरे लिए भी उसी प्रकार का एक
चंगाई रखा நான் है வியாதிப்பட்டு மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. और मैं आके एक बीमारी में मरने की कोई जरूरत नहीं है எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது. क्योंकि मेरे अंदर मसीहा का जीवन अंदर அது है அந்த மரணத்தை காட்டிலும் வலியதா இருக்கிறது, வல்லமையுடையதா இருக்கிறது और वो मृत्यु से भी बढ़कर मेरे अंदर है என்பதை நாம் விசுவாசிக்க தூண்டுகிறது பாருங்க. और ये देखिए हमारे विश्वास को उत्साहता है। அப்ப பாருங்க, இந்த ஜீவனுக்கு ஒரு வாசனை இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. तो वचन कहता है इस जीवन के लिए एक सुगंध है நான் करके। இந்த வசனங்களை ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கிறேன். मैं इस वचन को आके दूसरा God always makes his grace visible in Christ, और परमेश्वर हमेशा हमारे अपना अनुग्रह को दिखाता है who includes us as partners of his endless triumph. அவருடைய முடிவில்லாத வெற்றிக்கு நம்மையும் பங்குதாரர்களாக அவர் இணைத்திருக்கிறார். और बिना नहीं मिटने वाला जीत के लिए उनके साथ हमें भाग बनाया है। Through our yielded lives he spreads the fragrance of the knowledge of God everywhere we go. और हमारे जीवन के द्वारा वो आके वो सुगंध को के हर जगह फैलाता है जहाँ कहीं भी जाते பாருங்கள், हैं। நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வாசனை வீச ஆரம்பிக்கிறது. जितना हम मसीहा को अपने जीवन को अर्पण करते उतना वो सुगंध फैलता रहता है நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த வாசனை வருகிறது. और जहाँ कहीं भी हम जाते हैं ये सुगंध आता रहता है। We have become the unmistakable aroma of the victory of the anointed one to God. और हम आके एक सुगंध भरा है हम लोग பாருங்க, நாமே அந்த அரோமாவா மாறி விடுகிறோம். और हम ही वो सुगंध बदल जाते हैं நாமே சென்டா மாறிடுறோம். और हम ही वो सुगंध बदल जाते நாமே हैं அந்த பர்ஃபியூம் ஆஃப் லைஃபா மாறி விடுகிறோம். और हम ही वो आके सुगंध का एक जीवन बदल जाते நாமே हैं। அந்த ஜீவ வாசனையாக மாறுகிறோம். हम वो जीवन का सुगंध बदल जाते हैं। பாருங்கள், என்கிட்ட ஒரு சென்ட் பாட்டில் இருக்கு. देखिए अभी मेरे पास एक सेंट का बॉटल அதை है உடைச்சி நான் என் மேல ஊத்திக்கிறேன். அப்படியே और मैं ऐसे ही अपने ऊपर डाल देता हूँ। நான் ஸ்ப்ரே பண்ணல, मैं स्प्रे नहीं कर रहा हूँ, சென்ட் பாட்டில உடைச்சி மேல ஊத்திக்கிறேன். मैं उसने तोड़ के अपने शरीर पे डाल இப்ப दिया। நான் வரேன் பாருங்க, இந்த ரூம் குள்ள வந்தேன்னா अब मैं इस रूम के अंदर आता हूँ तो என் மேல இருந்து அந்த வாசனை எல்லாருக்கும் வீச ஆரம்பிக்கிறது. अब मेरे अंदर जो खुशबू है वो हर जगह फैलने लगेगा। நான் சென்ட் போட்டுன்னு இருக்கிறேன்னு யார்கிட்டயும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. मैं सेंट डाला हूँ करके किसी को बोलने की जरूरत नहीं है இந்த வாசனை வீச ஆரம்பிக்கிறது. और ये मेरे ऊपर जो खुशबू है वो हर जगह फैलने அந்த लगेगा வாசனை எல்லாரும் நுகர்கிறார்கள். और सब लोग उस सुगंध उसको सूंघते हैं அவர்களுக்கு ஒரு நல்ல சுகமான ஒரு அனுபவத்தை அது தருகிறது. और उनको बहुत अच्छा लगता है अच्छे खुशबू से। அது போலதான் பாருங்கள், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். तो बिल्कुल उसी तरह मसीहा आपके और मेरे अंदर जीवन है। பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது 1:21 சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். पौल आके कोलिशन में कहते हैं कि मसीहा आके मेरे लिए जीवन है। கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவனா இருக்கிறார். मसीहा ही हमारा जीवन है அவர் நமக்கு உள்ளே இருக்கிறார். और वो हमारे अंदर है। இப்ப இந்த ஜீவனுடைய வாசனை எல்லா இடங்களிலேயும் வீச வேண்டும். तो आप देखिए ये जीवन का जो सुगंध है हर जगह फैलना है। கொஞ்சம் இத நல்லா யோசிச்சு பாருங்க. the smell, the aroma, the fragrance, the perfume. तो थोड़ा सोच के देखिए ये जो सुगंध जो ये परफ्यूम है, இந்த பர்ஃபியூம், இந்த வாசனையை கெடுக்கிறதுக்காக பிசாசு பல வேலைகளை செய்கிறான். अब इस सुगंध को बिगाड़ने के लिए शत्रु कई काम करता है। முதல் மனிதனாக ஆதாமை தேவன் தம்முடைய சாயல்ல தம்முடைய ரூபத்துல உண்டாக்கினார். सबसे पहले परमेश्वर ने अपने परछाई में आके आदम को बनाया था அவன் மேல தேவனுடைய மகிமை இருந்தது. और उसके ऊपर परमेश्वर की महिमा थी அவனை வஞ்சித்து பாவம் செய்யும்படி தூண்டினான் பாருங்க. और शत्रु ने आके उसको पाप करने पे मजबूर किया। அவன் பாவம் உள்ளே என்ட்ரான உடனே மரணம் உள்ளே நுழைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. जब आदम के अंदर पाप अंदर आया तो उसको आके मृत्यु आया करके आके वचन कहता இந்த है। மகிமையின் வாசனை அவனை விட்டு போயிடுச்சு. अब महिमा का सुगंध आके उसके अंदर से चला गया। கிறிஸ்துவின் வாசனை அவனை விட்டு போயிடுச்சு. मसीहा का सुगंध आके उसके अंदर से चला गया। இப்ப மரண வாசனை அடிக்க अब ஆரம்பிக்கிறது. मृत्यु का सुगंध उसके अंदर आ गया நாற்றம் எடுக்க और ஆரம்பிக்கிறது. गंदा बदबू आने लग गया துர்கந்தமாக और மாறிவிட்டான் बहुत ही மனிதன். गंदा हो गया। அங்கிருந்து பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது. तो आप वहां से देखेंगे तो वहां से सारे मनुष्य का वो बदबू आके फैलता गया। வேதம் சொல்லுகிற ரோமர் 5:12 வேதம் சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உள்ளே பிரவேசித்தது. अब रोमियो का किताब पे कहता है एक ही मनुष्य के द्वारा वो पाप आके अंदर आकर सब में फैला। From Adam every man smells the odor of death.
आदम से लेके सारा मनुष्य आके मृत्यु का सुगंध को सूंघने लगा மரண நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. और मृत्यु का गंदा बदबू आने அது लगा மோசமான நாற்றம். और बहुत ही गंदा बदबू அந்த है ஒவ்வொரு மனிதனையும் அது ஆண்டு கொண்டது. और हर एक मनुष्य के जीवन में आने இது लगा। குறித்து 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 45 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். तो ये आके इसके बड़े 1 कोरिन्थियन 15 अध्याय में देखेंगे। 1 கொரிந்தியர் 15:45 அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான். तो यहाँ पे हम आके 45 में देखते हैं, ऐसा लिखा भी है कि प्रथम मनुष्य अर्थात आदम जीवित प्राणी बना என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். और अंत में आदम आके जीवनदायक आत्मा बना। பாருங்க, பிந்தின ஆதாம் ஒருத்தர் வராரு. देखिए पिछले वाला आदम एक था முந்தின ஆதாம் பாவம் செய்து மரணத்துக்கு உள்ள வழியை விட்டு அவன் நாற்றம் எடுத்து போனான். पहला आदम आके वहां पे आके पाप में था और बदबू था, ஆனால் பிந்தின ஆதாம் அதுக்கு எந்த வழியும் கொடுக்கவில்லை. लेकिन अंतिम आदम आके कोई रास्ता नहीं दिखाया। பிசாசு அவரை சோதித்தான். यहाँ पे शत्रु आके उसको टेम्पटेड அந்த किया, சோதனையிலே இயேசு வெற்றி பெற்றார். लेकिन यीशु मसीह ने उसमें आके जीत पाया। அவருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு ஆயின்மென்ட் அனுப்பப்பட்டது. वहां पे आके परलोक से उनको आके பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆயின்மென்ட்டாக இருக்கிறார். पवित्र आत्मा ने भेजा। அவர் மேல வந்து அமர்ந்தார். जब पवित्र आत्मा उनके ऊपर आए तो பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கினார். पवित्र आत्मा उन पे आके उतरे அவர் அக்கினினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக வந்தார். और वो आके आके अग्नि से अभिषेक करते थे। பிரசங்கி 10:1 நாம் வாசிக்கிறோம், செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய தைலத்தை கெட்டு நாறி போக பண்ணுகிறது. तो आके मरी हुई मक्खी के आके वो परफ्यूम लगाएंगे तो बदबू आता है। ஆதாமுடைய வாழ்க்கையை கெட்டு நாறி போக பண்ணினது. तो आदम का जीवन भी कुछ इसी तरह से बिगड़ा हुआ ஆனால் था। இயேசு பிந்தின ஆதாமாகிய இயேசுவினுடைய வாழ்க்கை அது அந்த செத்த ஈக்கள் ஒன்றும் பண்ண முடியவில்லை. लेकिन यीशु मसीह का जो पिछला आदम है उसको कुछ कर नहीं पाया। மாறாக இவருக்குள்ள இருந்து ஜீவ வாசனை புறப்பட்டு வருகிறது. तो अब यहाँ देखेंगे तो उसके अंदर से जीवन का एक सुगंध बाहर आया எல்லா இடத்திலேயும் ஒரு மாபெரும் வெற்றி. और हर जगह पे आके एकदम जीत था। மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்திலே அவர் பிசாசு அவரை சோதிக்கும்படி வனாந்தரத்தை கொண்டு போன உடனே அங்க ஒரு அந்த பிசாசின் மேல வெற்றி சிறக்கிறார். यहाँ पे आके मैथ्यू चैप्टर 4 में हम देखते हैं शत्रु जब आके आता है तो वहां पे यीशु एक जीत पाते हैं பிசாசினுடைய எல்லா சோதனைகளின் மேலும் வெற்றி பெறுகிறார். और वहां पे आके शत्रु के हर एक टेम्पटेशन में जीत पाते हैं பிசாசின் மேல ஒரு பெரிய வெற்றியை அவர் எடுக்கிறார். और शत्रु के ऊपर के परीक्षा में जीत पाते हैं। அப்ப பாருங்க, அவர் அது மாத்திரமல்ல வியாதிகள் மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்கிறார். और ये भी नहीं बल्कि रोगों में आके वो चंगा पाते हैं। அவர் போன இடத்தெல்லாம் திரளான ஜனங்கள் ஈர்க்கப்பட்டார்கள். और जहां कहीं भी जाते हैं बहुत सारे लोग आते हैं, ஏனென்றால் அவருக்குள்ள இருந்த ஜீவ வாசனை அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை வெளிப்படுத்தினது. क्योंकि उसके अंदर जो जीवन का जो सुगंध था वो वैसा फैलता गया, அநேகரை சொஸ்தமாக்கினது, बहुत सारे लोगों को चंगा किया மரித்தோரை உயிரோடு எழுப்பினது, और जो भी मृत्यु था उनको जीवित किया இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டினது, और जो भी टूटे हुए तो उनको आके अच्छा किया, குருடருக்கு பார்வை அளித்தது. अंधों को आके आंख दिया, ஏனென்றால் அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. क्योंकि उसके अंदर आके जीवन था ஒவ்வொரு முறையும் அவர் ஜீவனை வெளியே எடுத்து விட்டார். और एक एक के अंदर उन्होंने जीवन அந்த डाला ஜீவ வாசனையை ஒவ்வொருவரும் நுகர்ந்தார்கள். और वो जीवन का सुगंध हर एक पे गया। பிறகு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஜீவனை உடையவராக வந்தார். तो देखिए मसीहा कुछ ऐसे जीवन से आए थे, The dead flies can't reach this ointment. तो यहाँ पे आके वो मृत्यु पहुंच नहीं सकता है। Even it touches the ointment kills the flies. अगर वो आके मृत छुएगा भी तो वो उसको मार देगा। பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் வல்லமுள்ளதா இருக்கிறது. देखिए ऐसा एक जीवन का सामर्थ्य दिया था। இதை குறித்து இயேசு யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். यूहन्ना का किताब चौथा अध्याय में அந்த देखते हैं, ஜீவனை பற்றி அவர் பேசுகிறார். वहां पे आके जीवन के बारे में बात 4 करते அதிகாரம் हैं। 14 வசனத்தை வாசிக்கிறேன். चैप्टर 4 वर्स 14 में पढ़ेंगे, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். तो यहाँ पे देखते हैं कि परंतु जो कोई उस जल में से पिएगा उसे कभी फिर कभी अनंत काल नहीं प्यास होगा। இயேசு இந்த இடத்துல அவர் சொல்றாரு, यीशु मसीह यहाँ पे कहते हैं நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. तो यहाँ पे अनंत काल का आके एक जल का, இயேசு இந்த ஜீவனை ஜீவ நீரூற்று என்று சொல்லுகிறார். तो यीशु मसीह आके इस जीवन को आके அவர்கள் இந்த देते हैं। சமாரிய ஸ்திரீ ஒரு நாள் மத்தியான வேளையிலே குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பிடிக்கும்படியாக வருகிறாள். अब यहाँ पे आके एक सामरिया की स्त्री आके दोपहर के समय पानी लेने आती है। சரித்திரம் என்ன சொல்கிறது என்றால், இப்படிப்பட்ட நேரத்தில் மத்தியான நேரத்திலே கிணற்றண்டை ஒரு பெண் ஒரு ஸ்திரீ குடத்தை எடுத்து கொண்டு வந்தால் அவள் ஒரு ஆணை தேடி வருகிறாள் என்று அர்த்தம்.
तो यहाँ पे आके वचन कैसा कहता है कि माने दोपहर के समय एक स्त्री आके घड़ा लेके आती है तो वो एक पुरुष को ढूंढ के आती है। திருமணம் செய்து கொள்ள போகிற ஆணை தேடி வருகிற ஒரு இடம் தான் அந்த கிணறு. वहाँ पे शादी करने के लिए ढूंढ के आने वाला कुआं ही वहाँ पे है। இயேசு அந்த வழியாய் வருகிறார். और यीशु मसीह उस रास्ते से आते हैं பிரயாணத்தினால அவர் களைப்பு உண்டாகிறது. और बहुत ही आके प्यासे रहते हैं அவர் அந்த கிணற்றின் மேல உட்கார்றாரு. और वहाँ पे आके कुआं के पास बैठते அந்த हैं। நேரத்துல இந்த அம்மா வராங்க. अब उस समय पे वो स्त्री आती है நம்ம இயேசுவை பார்க்கறாங்க. और यहाँ पे यीशु मसीह बैठे Oh, रहते I हैं। found a man. நான் என் மனுஷனை கண்டுபிடிச்சிட்டேன். तो मैंने आके अपने पुरुष को पहचान लिया करके இயேசு बोलते हैं। எல்லாரை காட்டிலும் அழகும் சௌந்தரியம் உள்ள சௌந்தரியம் உள்ளவராய் இருக்கிறார். यीशु मसीह आके सबसे खूबसूरत थे இந்த அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். और इसको बहुत ही आके आश्चर्य हुआ। இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் கண்டதே இல்லை. आज तक मैंने ऐसा पुरुष को कहीं नहीं நான் देखा। மெதுவா ஒரு இடத்துல போய் பேச்ச கொடுக்க போறேன். मैं धीरे से जाके इसके पास बात करने वाली இந்த हूँ। அம்மா போறாங்க, இயேசுவா பார்த்து பேசுறாரு. அம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி தரியா? वो जाती है तो यीशु मसीह भी उससे बात करते हैं और पानी पूछते हैं प्यार पीने அந்த के அம்மா लिए। சொல்றாங்க, நான் சமாரிய ஸ்திரீ, நீங்க வந்து யூதரா இருக்கிற நீங்க எப்படி என்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாம்? तो स्त्री कहती है मैं समारिया की स्त्री हूँ और आप यूदर है, मैं कैसे आके मेरे पास पानी पूछ सकते हैं? இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னர் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். तो यहाँ पे आके वो आके पानी के बारे में बात करते हैं। அப்ப அந்த ஸ்திரீ வந்து சொல்ற, என்ன இவர் வெறுங்கையா இருக்கிறாரு, மூண்டு கொள்றதுக்கு பாத்திரம் இல்ல, கயிறு இல்ல சேர்ந்தறதுக்கு, இவர் எப்படி ஜீவ தண்ணீரை கொடுப்பார்? तो वो स्त्री बोलती है कि खाली हाथ है, इनके पास कुछ भी नहीं है, पर ये कैसे जल देंगे? இந்த கிணற்றை எங்களுக்கு கொடுத்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ? तो ये आके याकूब से भी बड़ा है करके पूछते हैं। பாருங்க, முதல்ல இந்த கிணறு எடுத்துக்கலாம். யாக்கோபு எந்த காலத்துல வாழ்ந்தாரு? கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாரு. இப்ப வரைக்கும் தண்ணி வந்துட்டே இருக்குது. என்ன மாதிரி ஒரு கிணறா இருக்கும் பாருங்க அது. तो देखिए यहाँ पे भी आके 2005 के पहले आके वो कुआं को खोदा था याकूब के समय में। அந்த அம்மா சொல்றாங்க, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய மிருக ஜீவன்களும் இங்க குடித்தது உண்டே. तो वो कहती है कि वो और उनके बच्चे और उनके घर के भेड़ बकरियां आके इस कुएं से पानी पिए हैं। இயேசு சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. लेकिन यीशु मसीह कहते हैं ये पानी से पिएगे तो दोबारा प्यास लगेगा, पर मैं देने वाला पानी से प्यास नहीं लगेगा। பாருங்க, இயேசு ஒரு வித்தியாசமான காரியத்தை சொல்லுகிறார். देखिए यीशु मसीह यहाँ पे आके एक विशेष बात कहते हैं, எனக்குள்ள தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, मेरे अंदर आके परमेश्वर का जीवन है இந்த ஜீவனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்படியா தான் நான் வந்திருக்கிறேன். और इस जीवन को मैं सबको बांटने के लिए यहाँ पे आया हूँ। திருடன் திருடும் கொல்லும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். यहाँ पे चोर आके चोरी करने के लिए और डकैती करने के लिए आता है, நானும் அவைகளுக்கு ஜீவனை அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் கொடுக்கவும் வந்தேன். लेकिन मैं आके उनको जीवन देने के लिए और पूरी संपूर्णता से देने के लिए आया हूँ। அவருக்குள்ள இருந்த ஜீவன் என்னவெல்லாம் பண்ணுகிறது? तो देखिए यीशु मसीह के अंदर जो जीवन था वो क्या क्या करता है ஏராளமான அற்புதங்களை செய்கிறது. और बहुत सारे अद्भुत काम करता है। 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. यहाँ पे आके 5 अपन 2 मछली 5000 है, பேருக்கு போஷிக்கிற அளவுக்கு பெருகுது. लेकिन 5000 लोग को उसे खाए थे। வெறும் தண்ணி தான் இருக்குது. திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. सिर्फ पानी है, आके दाखरस खत्म हो गया 6 है, கற்சாடிகள்ல நிரப்புகிறார்கள். लेकिन आके सारे आके घड़े में भरते அவர் हैं ஜீவனை ரிலீஸ் பண்றார். மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பானிடத்தில் கொடுங்கள். क्योंकि वो अपने अंदर से जीवन को बाहर लेके आते हैं। வேலைக்காரன் மொண்டுக்கு போகும்போது திராட்சை ரசமா மாறிடுச்சு. और जब आके नौकर आके पानी को लेके जाता है तो दाखरस में बदल இந்த जाता है। ஜீவனுடைய பவர் எவ்வளவு பெருசுன்றத பாருங்க. तो देखिए ये जीवन का सामर्थ्य कितना बड़ा है। இயேசு தண்ணீர் மேல நடக்கிறார். यीशु मसीह आके पानी के ऊपर चलते हैं, பேதுரு வான் கூப்பிடுறாரு. पतरस आके बुलाता है, அவன் அமிழ்ந்து போகும்போது ஏன் பயப்பட்ட அற்ப விசுவாசிய வான் திரும்பவும் தண்ணீர் மேல நடந்து போட்டுக்கு வர்றாரு. लेकिन जब वो पतरस डूबने जाता है तब विश्वास कम है बोल के यीशु मसीह उसको उठा के लेके ஒரு जाते முறை हैं। படகு அமிழத்தக்கதாக காற்றும் கடலும் சீறுகிறது. यहाँ पे आके नाव आके डूबने के जैसा होगा। He released the life which is inside of him. वो आके अपने अंदर से सामर्थ्य को बाहर लेके आते हैं காற்று அமர்ந்தது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. और सारे आके हवा आके कम होने लग गए। பாருங்க, எதிரா வருகிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த ஜீவன் மிகவும் வலிமையுடையதாக பெருசா இருந்தது. देखिए आपके आगे आने वाले हर एक मुश्किल के बीच में यीशु मसीह बड़े हैं। வெளியே இருந்த பற்றாக்குறையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஜீவன் அவ்வளவு பெருசா இருந்தது, வல்லமையுள்ளதா இருந்தது. बाहर रहने वाले सारे घमी घटियों से यीशु मसीह के अंदर जो जीवन था वो बड़ा है। வெளியே இருந்த நோய்களை காட்டிலும் பேய்களை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ள இருந்த ஜீவன் மிகவும் பெரிதா இருந்தது. बाहर रहने वाले आके बीमारियों से बढ़कर यीशु मसीह के अंदर जो जीवन है वो बड़ा है। குஷ்ட ரோகத்தை காட்டிலும் இவருக்குள்ள இருந்த ஜீவன் பெரிசா இருந்தது. कोड़े के बीमारियों से बढ़कर यीशु मसीह के अंदर जो जीवन था वो बड़ा है। எல்லாத்தை விட பெருசா இருந்தது அவருக்குள்ள இருந்த सब ஜீவன். कुछ बड़ा था उनके அந்த ஜீவன் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இப்பொழுது और இருக்கிறது. वो जीवन आपके और हमारे अंदर है। ஹalleluya, ஹalleluya. அந்த
ஜீவனை நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டும் और பாருங்க. उस जीवन को आप आके सामर्थ से बाहर அந்த निकालना। ஜீவனை வெளிப்படுத்தும் பொழுது ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த வாசனை ஜீவ வாசனை வீச ஆரம்பிக்கிறது. और जब आप उस जीवन को अपने जीवन से बाहर निकाल आएंगे तो सुगंध फैलाएगा। இந்த உலகம் முழுக்க இருளிலே கிடக்கிறது, மரித்து போய் கிடக்கிறது. देखिए ये दुनिया पूरा अंधेरा में मरा हुआ ஆனால் है, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இந்த ஜீவன் இருக்கிறது. लेकिन आपके अंदर मेरे अंदर वो जीवन है। யோவான் சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். योना का किताब चैप्टर 6:49 पढ़ेंगे, 48 இருந்தே வாசிக்கிறேன். 48 से पढ़ूंगा। அவர் சொல்றார், ஜீவ அப்பம் நான் தான். वो कहते हैं कि जीवन का अपम मैं ही हूँ। உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். तुम्हारे यहाँ पे आके बाप दादे जंगल में आके मन्ना खा के मर அப்புறம் गए। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். देखिए इसराइल के जनता के इजिप्ट से गुलामी से बाहर आए செங்கடலை கலந்து வனாந்தரத்துக்கு வந்தார்கள். और वहां से जंगलों से आके आए, ஏன்னா வனாந்தர வாழ்க்கையில் 40 ஆண்டு காலம் அவர்கள் அலைந்து சுற்றி திரிந்தார்கள். क्योंकि आके जंगल के जीवन में आके 40 दिन 40 साल वो रहे இந்த 40 ஆண்டுகளும் வானத்திலிருந்து தேவன் மன்னாவை பொழிந்தருளினார். और इस 40 साल तक आके आसमान से परमेश्वर आके இந்த मन्ना देते இஸ்ரவேல் रहे ஜனங்களுடைய முற்பிதாக்கள் அதை புசித்தார்கள். और इसराइल की जनता के बाप दादा जंगलों में मन्ना खाया இங்க करते இருக்கிற பாஸ்தா நூடுல்ஸ் கிடையாது, थे। यहाँ पे रहने वाला पास्ता नूडल्स नहीं है, அத்தோ கிடையாது, अत्तो नहीं है, சாப்ஸ் கிடையாது, सास नहीं है, இதெல்லாம் கிடையாது. அவர் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். ये सब कुछ नहीं है, बल्कि आसमान से मन्ना आता था அந்த மன்னாவை அவர்கள் और புசித்தார்கள். वो मन्ना को खाते थे இட் இஸ் a special food. और वो एकदम एक विशेष प्रकार का खाना है। 40 ஆண்டு காலங்கள் அவர்களுடைய கால்கள் வீங்கவில்லை. 40 साल तक उनका पांव सूजा नहीं, 40 ஆண்டுகள் அவர்கள் சுகவீனம் பலவீனம் அடையவில்லை. 40 साल तक वो बीमार नहीं पड़े, மிகுந்த திடகாத்திரமா இருந்தார்கள், बहुत ही बल से थे, வலிமையோடு இருந்தார்கள். सामर्थ्य से थे 40 ஆண்டு காலம் நடந்தார்கள். और 40 साल चलते ही रहे। அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, செருப்பு தேயவில்லை, துணிகள் பழுதாய் போகவில்லை. उनके कपड़े पुराने नहीं, पांव सूजा नहीं, चप्पल घिसा नहीं। அப்ப அந்த ஃபுட் எப்படிப்பட்ட ஃபுட்டா இருந்திருக்கும் तो பாருங்க. आप सोच के देखिए ये मन्ना कैसा विशेष फूड है। ஒருத்தருக்கும் சுகர் இல்ல, பிபி இல்ல, ஒண்ணும் கிடையாது. किसी को भी शुगर बीपी कोई बीमारी नहीं, தலைவலி இல்ல, மைக்ரேன் இல்ல, மயக்கம் கிடையாது. सिर दर्द कुछ भी नहीं था। திடீர்னு ஹாஸ்பிடல்ல போய் ஐயோ இன்னும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு போய் அட்மிட் ஆகல. अचानक आके अस्पताल जाके एडमिट नहीं ஒருத்தருக்கும் हुए, ஒண்ணும் ஆகல. किसी को भी कुछ नहीं हुआ, பட் they were died. लेकिन वो लोग मरे थे, அவர்கள் மரித்தார்கள். वो लोग मरे। இயேசு சொல்றாரு, இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. तो यहाँ पे आके ये आसमान से आया वाला अपम यही है। 51ஆம் வசனத்துல அவர் சொல்றார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். 51 में देखेंगे जीवन का रोटी जो स्वर्ग से उतरा मैं हूँ। இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். यदि कोई इस रोटी को खाए तो वो सर्वदा जीवित रहेगा। நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே और என்றார். जो रोटी मैं जगत के जीवन के लिए दिया दूंगा वो मेरा मांस है। 54ஆம் வசனத்துல அவர் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 54 में देखेंगे जो मेरा मांस को खाता है मेरे लहू को पीता है अनंत जीवन उसी का है। அவர் சொல்றாரு, ஐ am the living bread. तो वही कहता है मैं ही जीवित का अपम हूँ, eat me, मुझे खाओ, come and eat me. मुझे आके खाओ, வாருங்கள் வந்து புசியுங்கள் அப்படின்ற, मुझे आके खाओ, என்னோட ரத்தத்தை குடியுங்கள் அப்படின்ற. मेरे मेरे लहू को पियो। எல்லாரும் ஒரே ஓட்டமா ஓட்டான். और सब लोग भाग गए। இதுன்னு ஒரு காட்டு மிராண்டித்தனமா இருக்குது. ये क्या है, बहुत ही आके अचंभा இவரோட है। மாம்சத்தை எப்படி புசிக்கிறது, இவரோட ரத்தத்தை எப்படி பானம் பண்றது? इनके मांस को और लहू को कैसे खा पी सकते हैं। ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கொடுத்தா கூட சாப்பிடுவோம். अगर हम आके बकरा का मीट देंगे तो खाएंगे, கொஞ்சம் மேல போய் முதல்ல கறி கொடுத்தா கூட சாப்பிடலாம். और कुछ मुर्गा का देंगे तो ஆனா खाएंगे। இவர் மாம்சத்தை எப்படி புசிக்கிறது? इनके मांस को कैसे खा सकते இல்லங்க, हैं, எப்படி புசிக்கிறதுன்னு அவரே சொல்லி இருக்கிறாரு. लेकिन ये कैसा खाना है करके वही बताते அவர் हैं। சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்க சொல்லுகிறார். वो जो कहे हैं उसको विश्वास करने எப்படி पड़ेगा। அவருடைய மாம்சத்தை புசித்து எப்படி அவரோட ரத்தத்தை பானம் பண்ணுகிறது? कैसे उनके मांस को खा के उनके लहू को पीते हैं। Jesus, I give thanks to you, O Lord. यीशु मसीह मैं आपको आके धन्यवाद करता हूँ, You are my Lord and my Father. आप ही मेरे पिता परमेश्वर है। I praise you. मैं हमेशा आपका I आराधना thank करता you हूँ, for this day. आपका धन्यवाद करता हूँ इस दिन के लिए। Thank you for your life. आप जीवन के लिए धन्यवाद करता हूँ, Thank you for your health. आपके मदद के लिए धन्यवाद करता हूँ, Thank you for your wealth. आपके मदद के लिए धन्यवाद करता हूँ। இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம், நான் 1000 மடங்கு அதிகமாவேன்னு சொல்லிக்கிறேன். அதை நான் விசுவாசிக்கிறேன். वचन कहता है कि आज से ज्यादा मैं 1000 गुना अच्छा रहूंगा करके वचन உன் कहता है। ஆயுசு நாட்களை பெருக
பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீர்கள், அதை நான் விசுவாசிக்கிறேன். तुम्हारे आयु को बढ़ाऊंगा करके विश्वास करता हूँ. அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிக்கிறீர்கள், அதை நான் விசுவாசிக்கிறேன். आपके खाना पानी को आशीष करूंगा, मैं उसको विश्वास என் करता हूँ. ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள், அதை விசுவாசிக்கிறேன். मेरे आयु को बढ़ाऊंगा करके कहा है, उसको मैं विश्वास करता பாருங்க, हूँ. நான் விசுவாசிக்கிறேன் சொல்ல சொல்ல நாம் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறோம். देखिए, जब आप कहते हैं मैं विश्वास करता हूँ, आप उनके मांस को நீ खाते हैं. சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நான் எடுத்து விசுவாசிக்கிறேன், என் இருதயத்துல வைக்கிறேன், வாயில சொல்றேன்னு சொல்லும்போது நாம் அவருடைய ரத்தத்தை குடிக்கிறோம். जब आके आपने बोला है हर बात को मैं विश्वास करता हूँ, अपने हृदय में रखता हूँ, तो उनके लहू को पीते हैं. The more you believe, the more you eat. जो जब ज्यादा आप विश्वास करते हैं तो ज्यादा आप खाते The हैं. world is dead. यहाँ पे आके मरा हुआ है, They don't have the life of God. वहाँ पे आके परमेश्वर का जीवन But नहीं you था. and I have the life of God. लेकिन आपके अंदर और मेरे अंदर परमेश्वर का The जीवन है. life is so powerful. ये जीवन आके जो सामर्थ्य से है भरा It है can eliminate every disease. और हर एक बीमारी को हरा सकता है. When you release the life of God, the diseases disappears. जब आके आप परमेश्वर के सामर्थ्य को बाहर निकालेंगे तो वो It will vanish. आपके जीवन से बीमारी भाग जाएगा Health will come into your bodies. और आके आपके शरीर Hallelujah. हालेलुया. Hallelujah. Hallelujah. The more you believe, the more you eat the word of God. जब आप ज्यादा विश्वास करेंगे तो परमेश्वर वचन को ज्यादा खाओगे. So eat the word of God. इसलिए परमेश्वर के वचन को आप खाइए. Take the word of God, say it multiple of times and keep it in your heart and keep it before your eyes. परमेश्वर के वचन को लेइए, बार बार बोलिए, अपने हृदय में रखिए, अपनी आंखों के सामने रखिए. Let your ears hear the word of God. परमेश्वर के वचन को आपके कान सुन पाए. When you do that, faith will produce, the word will produce the faith. जब आप बार बार वचन को बोलते रहेंगे तो ये वचन आकर विश्वास को पैदा करेगा Faith for healing, और चंगाई को देगा. faith for finances, ये आके पैसा के लिए, faith for peace and joy and happiness, खुशियों के एक विश्वास, faith for family well-being. फैमिली के अच्छाई के लिए ये विश्वास. Hallelujah. Praise the Lord. The Hallelujah. life which is in you is much more powerful than any other powers in the world. आपके जीवन में जो सामर्थ्य है वो सबसे बड़ा है. Jesus is given that power to you. यीशु मसीह ने आपको वो सामर्थ्य आप लोगों को दिया है. Use that power. उस सामर्थ्य को आपको इस्तेमाल Speak करना that है power. और उस बात करिए मुंह खोल के Release that और power. सामर्थ्य को अपने मुंह से बाहर निकालिए Manifest healing. और चंगाई पा लीजिए Manifest the blessing. और आशीर्वाद को पा लीजिए Manifest financial miracles. और हर एक फाइनेंशियल को अपने जीवन में ले When you लीजिए. release the power of life, जब आप जीवन का सामर्थ्य को बाहर निकालेंगे everything will happen. सब कुछ होगा. அப்ப பாருங்க, ஒரு ஜீவனுடைய வல்லமை எவ்வளவு பெருசுன்றதை பாருங்க. तो देखिए ये जीवन का सामर्थ्य कितना बड़ा है. பாருங்க, இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் காத்து அந்த மாதிரி நினைச்சு கூடாது. अब ये जीवन कहते हैं तो हवा ऐसा करके नहीं सोचना है. பாருங்க, இப்ப என்கிட்ட ஒரு பலூன் கொடுக்குறீங்கன்னு வச்சு. अभी आप किसी के हाथ में बैलून देंगे तो இந்த பலூன் நான் வாயில வச்சு ஊதுறோம். अब अभी बैलून मुंह में रख के फूकेंगे இந்த பலூன் அப்படியே பெருசாகுது. और वो बड़ा होगा. சின்ன பலூன் இல்ல, பெருசாவே இருக்கட்டும். छोटा बैलून नहीं, बड़ा बैलून. கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் பலூன் பெருசா வரது இல்லையா, அந்த மாதிரி பெருசா பலூன் ஊதுறேன். क्रिसमस न्यू ईयर में बड़े बड़े बैलून रखते हैं இப்போ उसको. என்னுடைய சுவாசம், என்னுடைய மூச்சு காற்று அந்த பலூனுக்குள்ள இருக்கிறது. अब मेरा श्वास आके उस बैलून के अंदर है. ஆனா என்னுடைய மகள்கள் 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, my daughters, they were different from that balloon. लेकिन मेरी दोनों बेटियां उस बैलून से अलग है. இந்த பலூனுக்குள்ள என்னுடைய மூச்சு காற்று மட்டும் தான் இருக்குது. इस बैलून के अंदर मेरा श्वास अकेले है. ஆனால் என்னுடைய மகள்களுக்குள்ள என்னுடைய உயிர் இருக்கு, என்னுடைய ஜீன் இருக்கு, என்னுடைய வித்து இருக்கிறது. लेकिन मेरे दोनों बेटी के अंदर मेरा जीवन है. அது போலதான் உங்களுக்குள்ள நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். बिल्कुल उसी तरह आप लोग परमेश्वर के बच्चे हैं. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. परमेश्वर का जीवन आप सबके अंदर அது है நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை போல இருக்கிறது. और वो अनंत जीवन आके एक जल का सोता जैसा அந்த है ஜீவன் உங்களுக்குள்ள மறைந்து இருக்கிறது और பாருங்க. वो जीवन आके आपके अंदर छुपा हुआ है. First you must believe that life is inside of me. और सबसे पहले आपको आके विश्वास करना है कि जीवन मेरे अंदर है. கிறிஸ்துவினுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். मसीहा का जीवन मेरे अंदर है करके आपको सबसे पहले विश्वास ஜீவன் करना है. அற்றவர்கள போல இருக்க கூடாது. जीवन के बिना नहीं रहना है, பவர்லெஸ்ஸா இருக்க கூடாது. बिना सामर्थ्य का नहीं रहना है. சூழ்நிலைகள் கடுமையாக வரும்போது பவரை யூஸ் பண்ண வேண்டும். परिस्थितियां बुरा होने से सामर्थ्य को बाहर निकालना है. சூழ்நிலைகள் மோசமாக வரும்போது பவரை ரிலீஸ் பண்ண வேண்டும். सामर्थ्य जब बहुत ही बुरा रहता है तो अपने सामर्थ्य को बाहर निकालना है. Release life. अपने जीवन को बाहर निकालिए. When you release life, what will happen? जब आप सामर्थ्य को बाहर निकालेंगे तो क्या होगा? Turn to Luke chapter 7 and 11, verse 11. चैप्टर लूक को हम देखेंगे 7:11. 7:11 में देखेंगे. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார்.
थोड़ी दिन बाद वो नाई नाम के एक அவருடைய नगर पे சீஷர் गया। அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். उसके चेले और बड़ी भीड़ उसके साथ जा रही थी। அவர்கள் இயேசு இங்க வருகிறார், देखिए यीशु मसीह यहाँ आते हैं அவருக்கு பின்னாடி சீஷர்கள் இருக்காங்க, और उनके पीछे चेले आते हैं அவருக்கு பின்னாடி திரளான கூட்டம் வருகிறது, और उनके पीछे बड़े बड़े भीड़ आते हैं ஒரு பெரிய ஊர்வலம் நடக்கிறது. और बहुत ही बड़ा आके वहाँ पे Who is Jesus? कौन है यीशु मसीह करके। Jesus is the author of life. यहाँ पे आके वही आके जीवन देने वाला है। After Jesus, his disciples were there. और यीशु मसीह के बाद में उसके चेले आते हैं After the disciples, so many people, crowd, और चेले के बस बाद there. बहुत बड़ा भीड़ आता है they are like a procession. और वहाँ पे आते हैं ஜீவ ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. तो आप वहाँ पे आके ऐसे ही सब लोग आते रहते हैं। 12ஆம் வசனம், அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். तो यहाँ पे 12 अध्याय में देते हैं तो वहाँ पे एक आदमी को लेके आते हैं அவன் जो தன் मरा हुआ தாய்க்கு है ஒரே மகனா இருந்தான், और वो एक ही बेटा था அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். और वो आके औरत थी ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். और बहुत सारे लोग उसके साथ आए थे। இந்த பக்கம் ஜீவ ஊர்வலம், और यहाँ पे आके बहुत सारे இந்த मेला जैसा आ रहा है இந்த பக்கம் சவ ஊர்வலம். और यहाँ पे कलीसिया का आ रहे हैं लोग। ஜீவ ஊர்வலத்துக்கு இயேசு தலைமை தாங்குறாரு, அவர் தான் ஆத்தர் ஆஃப் லைஃப். जीवन का झुंड में आके यीशु मसीह थे, அவருக்கு பின்னாடி சீஷர்கள், அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டம் வருகிறது. उनके पीछे आके चेले और बड़े झुंड आते थे। இங்க ஒரு சமம் வருகிறது, அவங்க அம்மா வராங்க, அந்த செத்து போனவனுடைய அம்மா வராங்க, அது பின்னாடி வெகு ஜனங்கள் வராங்க. और यहाँ पे आके एक माँ का बेटा मर गया है, उसके पीछे बहुत सारे लोग आते हैं ரெண்டும் ஒன்றே ஒன்று சந்திக்கிறது. और दोनों एक दूसरे से मिलते हैं। So many people are following the author of life. और यहाँ पे बहुत सारे लोग आके आते हैं Many people followed the author of death. और बहुत सारे लोग आके जो मुर्दे को लेके आते हैं उनके पीछे आते So हैं। there is a battle between death and life. तो यहाँ पे आके मृत्यु और जीवन के बीच में एक युद्ध जैसा रहता है। Who wins? The life wins. तो यहाँ पे कौन जीतता है? Because the author of life is there. क्योंकि आके जीवन का स्वतः वहाँ पे है, In him there was life. क्योंकि उसके अंदर आके एक जीवन He है released his life. और अपने सामर्थ्य को जीवन को बाहर निकालता है। அவளை பார்த்து கிட்ட வந்து பாடைய தொட்டு 14ஆம் வசனத்துல சொல்றாரு, வாலிபனே எழுந்திரு. He released life through his words. और वो उस मुर्दे को हाथ लगाकर कहता है, नौजवान उठ जा करके। எப்படி ரிலீஸ் பண்றாரு பாருங்க. तो देखिए कैसे वो सामर्थ्य को बाहर लेके आते हैं। நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் வந்து மரித்து போயிருக்கலாம், हमारे जीवन में कुछ चीजें आके मरी हुआ होगा, உறவுகள் செத்து போயிருக்கலாம், मरा हुआ होगा, பொருளாதாரம் செத்து போயிருக்கலாம், यहाँ पे पैसे कमी घटिया मरा हुआ होगा, பல விஷயங்கள் செத்து போயிருக்கலாம், ஊழியங்கள் செத்து போயிருக்கலாம், कोई चीजें आके सेवकाई सब लोग आके मरा जैसा குடும்ப होगा, உறவுகள் செத்து போயிருக்கலாம். परिवार के रिश्ते मरे जैसे ஆனா होंगे। உங்களுக்குள்ள எனக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. लेकिन आपके अंदर मेरे अंदर आके जीवन அது है இந்த மரணத்தை காட்டிலும் வலிமையுடையதா இருக்கிறது. और वो मृत्यु से भी बढ़कर है। நம்ம வாயை திறந்து பேசும்பொழுது அந்த ஜீவன் ரிலீஸ் ஆகிறது. और जब हम मुंह खोलकर बोलते हैं तो वो जीवन बाहर आता है। மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். और जो मरा है उठकर बैठकर बात करने लगा। இங்க வந்து செத்து போய் உடனே அடுத்த நிமிஷமே கொண்டு வரல. तो देखिए ये मरने के बाद तुरंत नहीं लेके आया, செத்து போயிட்டான், ये मर गया, டாக்டர் வந்து செத்து போயிட்டான்னு சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, டெத் சர்டிபிகேட் வாங்கியாச்சு. डॉक्टर ने सर्टिफिकेट दे दिया, ये मर गया அவங்க करके। அம்மா ஊர்க்காரங்க எல்லாம் ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சாச்சு. उसके माँ सब लोग आके बहुत ही रो रहे थे, ஒரு நாள் முழுக்க முடிஞ்சு போச்சு, அழுது அழுது தீத்தாச்சு. இப்போ रो रो के एक दिन फुल हो गया। இப்போ அடக்கம் பண்றதுக்காக கொண்டு வராங்க. अब उसको आके दफनाने के लिए लेके आ रहे செத்து हैं, போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, क्योंकि वो मर के बहुत दिन हो गया, நாள் கணக்கு ஆயிடுச்சு. बहुत समय हो गया। ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் அந்த வாலிபனை எழுந்து உட்கார்ந்து பேச வைத்தது. लेकिन यीशु मसीह के मुंह से जो वचन बाहर आया, वो नौजवान उठ के बैठ गया। நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, அதற்கு விரோதமாக பேசுங்கள். मैं आपसे कहता हूँ, आपके जीवन में कोई भी परिस्थिति मरी जैसी होगी तो उसका अपना मुंह खोल के बात कीजिए। Jesus said, speak life. यीशु मसीह के नाम से आप बात कीजिए Choose life. और जीवन को आके आप लीजिए। He is life. यीशु मसीह ही आके जीवन है, Choose Jesus Christ. आप आके यीशु मसीह को चुनिए। பாருங்க, ஜீவனை பேசும்பொழுது எவ்வளவு அற்புதம் நடக்கிறது तो பாருங்க. देखिए जब आप जीवन को बोलते हैं तो बहुत अद्भुत काम होते உங்கள் हैं। நம்பிக்கையே அற்று போயிருக்கலாம், आप अपने विश्वास को खो दिए होंगे, ஜீவனை பேசுங்கள். लेकिन आप जीवन के बात அந்த காரியம் உயிர் பெறுவதை நீங்கள் காண முடியும். और उस चीज में नया जीवन आएगा। அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். अपोस्तल के किताब चैप्टर 9 देखेंगे। தபித்தாள் என்கிற ஒரு சீஷி இருந்தாள். यहाँ पे तबीता करके एक थी She was a disciple. और वो आके एक चेले थे। 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 36 से मैं पढ़ूंगा। யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையில தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும்
மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். और यहाँ पे आके योफा में आके तबीता नाम की एक नामक का एक विश्वासी रहता था. 37 வசனம், நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். और उन समय में आके वो बीमार होकर मर गया. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கடத்தி வைத்திருந்தார்கள். और उसे नहलाकर आकर उसे लेटा रखा गया था. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமா இருந்தபடினாலே பேதுருவிடத்தில் இருக்கிறார் என்று சீடர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷர் அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். तो वहां पे आके पत्रुस वहां पे 2 मनुष्य को भेजा. 39 வசனம், பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்த அவனை சூழ்ந்து நின்றார்கள். तब हम वहां देखते थे पत्रुस उठकर उनके साथ ले गया और जब वहां पहुंचा तो सब लोग आकर रो रहे थे. பேதுரு எல்லாரும் வெளியே போக சொன்னான். और पत्रुस ने सबको बाहर जाने बोला. முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணினான். और वहां पे घुटने टेके वो प्रार्थना करने लगा. பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளை எழுந்திரு என்றான். जब वो प्रार्थना करके तबीता उठ जा बोला तो அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். तुरंत वो आके अपनी आंखों को खोलकर पत्रुस को देखने लगी. 41 வசனம், அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். 41 में देखते कि तब वो हाथ देकर उसको उठाया और पवित्र लोगों को विद्वानों को बुलाकर उसे जीवित दिखाया. இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. और ये बात सारे योफा में फैल गई. அப்பொழுது अनेகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். और बहुत ने प्रभु पर विश्वास किया. और பாருங்க, இந்த மரணத்து மேல ஒரு வெற்றி எடுக்கும்படி பேதுருக்கு கர்த்தர் உதவி செய்தார். देखिए यहाँ पे आके एक मौत के ऊपर जीत पाने के लिए पत्रुस को परमेश्वर ने मदद மரணத்து किया. மேல ஒரு வெற்றியை கொடுத்தது மூலமாக தேவனை அறிகிற அறிவின் வாசனை எல்லா இடத்திலும் வீச செய்கிறார். तो देखिए यहाँ पे आके ये इस जीत के वजह से सारे जगह पे ये सुगंध फैलने लगी. பேதுரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு காண்பிக்கிறதுக்காக இந்த அற்புதம் நடக்கல. यहाँ पे पत्रुस आके एक वजह से आके ये अद्भुत नहीं கர்த்தர் हुआ. எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிக்கும்படி இந்த அற்புதம் நடந்தது. ये अद्भुत काम इसलिए हुआ कि परमेश्वर कितने बड़े हैं करके. ஏனென்றால் எல்லாரும் பேதுருவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் சொல்ல, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். लेकिन सब कोई भी आके पत्रुस के ऊपर विश्वास रखा है करके नहीं बोल रहे, यीशु मसीह के ऊपर रखा है करके For बोल रहे. this reason God has placed and invested his life inside of you. तो यहाँ पे आके परमेश्वर ने आपके अंदर ये जीवन में रखा है. You have to release the life of God. तो ये आके आप परमेश्वर के जीवन को आपको बाहर निकालना. Wherever you go, speak the life. जहाँ भी आप जाए जीवन के बातें बात कीजिए. Wherever you go, manifest the miracles of God. और जहाँ भी जाए परमेश्वर के अद्भुत काम को बोलिए. You can do that. और वो सब कुछ आप कर सकते हैं. If Peter can do that, you can also do that. अगर पत्रुस कर सकता है तो आप भी कर सकते हैं. Because you have the same faith Peter has. क्योंकि पत्रुस के पास जो विश्वास है वही आपके पास भी है. You have the same life Christ has. और वही जीवन आपके अंदर भी है. உங்களால அதை செய்ய முடியும். आपसे भी हो सकता है. திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் கரெக்டா வேலைக்கு போயிட்டு வந்துடணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துடணும், போய் கறி செஞ்சு சாப்பிட்டு மறுநாள் திருப்பி வேலைக்கு போயிடணும் பார்த்தோம். அந்த மாதிரி அதுக்காக கிடையாது. यहाँ पे मंडे टू सैटरडे आके काम जाना है, संडे कलिसिया आना, फिर से आके मंडे काम जाना है, वैसा नहीं है. You have to release life. आपको आके जीवन को बाहर निकालना है. God must be glorified through your lives. आपके जीवन से परमेश्वर के नाम की महिमा For होना that है. reason only God has placed his life in. और उसी के लिए परमेश्वर ने आपको रखा है. So போற இடத்தெல்லாம் ஜீவனை பேச வேண்டும். तो जहाँ भी आप जाए जीवन की बातों को बोलिए. அப்படி போகும்போது என்ன நடக்கும்? तो जब आप जाते हैं तो ऐसा क्या होता है? கர்த்தர் ஜீவ வாசனையை உங்கள் மூலமாக வீச செய்வார். परमेश्वर आके सुगंध का आप खुशबू फैलेगा. அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்பார்கள். और बहुत सारे लोग परमेश्वर को विश्वास करने लगेंगे. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. देखिए कितना अद्भुत का बात है ये. You have the resurrection power. आप में आके यहाँ पे जी उठाने का एक वो है. Whatever is dead, speak life. जो भी मरा हुआ है उसमें आप जीवन से बात कीजिए. செத்து போன தரிசனங்களுக்கு எதிராக கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள், ஜீவனை பேசுங்கள். जो भी मरी हुई चीजों के सामने परमेश्वर के वचनों को बात कीजिए. செத்து போன திருமண உறவுக்கு எதிராக கர்த்தருடைய ஜீவனை பேசுங்கள். मरी हुई शादी के रिश्ते में आके परमेश्वर के वचनों को बोलिए. செத்து போன குடும்பங்களுக்கு எதிராக கர்த்தருடைய ஜீவனை பேசுங்கள். मरे हुए परिवार के सामने परमेश्वर के वचनों को बात कीजिए. உறவுகள் செத்து போயிருக்கலாம், ஆனா ஜீவனை பேசுங்கள். रिश्ते मर गए होंगे लेकिन जीवन को आप बात कीजिए. Release life. आप अपने जीवन से आके जीवन को बाहर निकालिए. So how to release life? इस जीवन को कैसे बाहर निकालना है? யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ல இருந்து வாசிக்கிறேன். यूहन्ना का किताब चैप्टर 7 இந்த லைஃப் வந்து உள்ள இருக்கு. 37 से पढ़ूंगा. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், வந்து பானம் பண்ண கடவன்.
यहाँ पे आके पर्व के अंतिम दिन में आके जो यहाँ यीशु बोलते जो प्यासा है वो मेरे पास आए। வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றார். यहाँ पे वचन कहता है कि जो मेरे पर विश्वास करता है उसके आत्मा से आके जीवन का जल बहता है। பாருங்க எப்படி அந்த ஜீவனை எப்படி ரிலீஸ் பண்றது? तो देखिए वो जीवन को कैसे वो बाहर लेके आते हैं। விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அந்த ஜீவ நதி இருக்கிறது. विश्वास जो भी करते उसके अंदर आके जीवन का அந்த सोता है ஜீவ நதி ரொம்ப பவர்ஃபுல்லானது. और वो जल का सोता बहुत ही सामर्थ्य होता அந்த है நதியிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் மூண்டெடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और उस नदी में हमें हमेशा रहना இந்த है। நதிக்கு பல கிளைகள் இருக்கிறது. और इस नदी आके हर जगह जाता ஒரு है கிளையின் பேர் சுகம், और इसका एक भाग होता है चंगाई, இன்னொரு கிளையின் பேர் சமாதானம், एक का होता है समाधान, இன்னொரு கிளையின் பேர் வந்து பொருளாதார ஆசீர்வாதம், और एक समय का होता है पैसों का आशीष, இன்னொரு அந்த நதியினுடைய இன்னொரு கிளையின் பேர் வந்து செழிப்பு. और एक नदी का जो है आशीष है। இது போல பல கிளைகள் இருக்கிறது. इस तरह से कई भाग होते हैं நமக்கு என்ன தேவையோ அதை மொண்டி எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். और हमको जो चाहिए उसे हमें ले लेना இந்த चाहिए। ஜீவன் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. तो ये जीवन देखिए कितना बड़ा है। இப்போ நாம் இருக்கிற இந்த உலகத்துல நம்முடைய சந்ததி அனைத்திற்கும் தேவையான எல்லாவற்றையும் நம்மால சப்ளை பண்ண முடியுங்க. अब इस दुनिया में जो हमारे संतानों के लिए चाहिए वो सब कुछ हम ले सकते हैं। அவ்வளவு ஜீவன் உள்ள இருக்கிறது. उतना जीवन हमारे अंदर है। நம்ம எல்லாருக்குள்ள ஜீவன் இருக்கு பாருங்க. देखिए हर जगह पे जीवन है இத ஷேர் பண்ணணும். और इसको हाँ हमको सबको बांटना है। ஒரு ரீல்ஸ் வந்தா உடனே ஷேர் பண்றோம். और कुछ भी हो हमको बांटना है। அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா உடனே ஷேர் பண்றோம். अच्छा है तो उसको आके शेयर करना है। உள்ள ஜீவன் வருஷ கணக்கா இருந்து ஷேர் பண்றதே கிடையாது. हमारे अंदर जीवन होता है लेकिन हम शेयर नहीं करते அட हैं। நமக்கே கூட அதை எடுத்து யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம वो हम लोग के लिए हम इस्तेमाल नहीं करते हैं। சுகத்துக்காக இதுல இருந்து டிரா பண்ண முடியும், எடுக்க முடியும் அங்க இந்த நதியில இருந்து. चंगाई के लिए हम निकाल सकते हैं, பொருளாதார செழிப்புக்காக இதுல இருந்து நம்ம மொண்டு எடுக்க முடியும். पैसे के लिए हम निकाल सकते हैं। அப்ப இந்த நதி எப்படி புறப்பட்டு ஓட வைக்கிறது? देखिए ये जल आके कैसे जाता है। விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலிருந்தும் நதிகள் புறப்பட்டு ஓடும். और जो भी विश्वास करता है हर एक के दिल से आके आके ये जल जाता है। இது பொங்கி பொங்கி வழிகிற நீரோட்டமா இருக்கிற நீரூற்றாய் இருக்கிறது. और ये पानी आके उभर उभर कर बाहर आता இந்த है। பரிசுத்த ஆவியானவரே அவருடைய ஜீவனை நமக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார். पवित्र आत्मा ने अपने जीवन को हमारे अंदर रखा है நீங்க அதை ரிலீஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். और आप इसको आके बाहर निकालना है। உள்ள முதல்ல ஜீவ நீரூற்று இருக்கின்றத நதி இருக்கின்றத விசுவாசிக்க வேண்டும். आपको विश्वास करना है आपके अंदर के जीवन का एक सोता है। I have a fountain, उसपे आके एक जल का सोता है life giving fountain, जो जीवन देता है। out of my belly वो मेरे the rivers of living water shall flow. और वो हमेशा बहता रहेगा। இத விசுவாசிக்க வேண்டும் பாருங்க. आपको आके इसको विश्वास करना है। உள்ள லைஃப் இருக்கு, அது இந்த உலகத்துல வெளியே இருக்கிற எல்லாத்தோட ரொம்ப பெருசுன்றதை விசுவாசிக்க வேண்டும். अंदर जो मेरा जीवन है वो सबसे बड़ा है, सभी दुनिया में से आपको विश्वास करना है। சூழ்நிலைகளுக்கு எதிராக இந்த ஜீவனை ரிலீஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். परिस्थितियों के अपना जीवन को आप बाहर निकालना है। எப்படி ரிலீஸ் பண்றது? कैसे बाहर निकालना है? கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. परमेश्वर के वचन में जीवन और सामर्थ्य है। So when you release the word of God, you release the life of God. जब आके परमेश्वर के वचन को आप अपने मुंह से निकालते हैं तो जीवन को बाहर निकालते हैं। வசனத்துல தான் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. तो वचन में ही परमेश्वर का அது जीवन है உங்களுக்கு உள்ள இருக்கிறது. और वो हमारे अंदर है। வசனத்தை விசுவாசத்தோட பேசும்பொழுது और जब आप वचन को विश्वास से बात करते हैं நாம் அந்த ஜீவனை ரிலீஸ் பண்ணுகிறோம். और हम उस जीवन को बाहर निकालते हैं। வசனத்தை விசுவாசத்தோட பேசும்பொழுது वचन को जब आप विश्वास से बात करते हैं அந்த ஜீவனை நாம் ரிலீஸ் பண்ணுகிறோம். और उस जीवन को हम बाहर निकालते हैं, அந்த ஜீவன் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. உங்களை கற்பனைக்கும் எட்டாத அளவு வல்லமையுடையதா இருக்கிறது. वो जीवन आकर आप सोचने की तरह बल्कि आपकी सोच से भी बढ़कर है। இயேசு ஒரு நூற்றுக்கு அதிபதியோட வீட்டுக்கு போறாரு பாருங்க. यीशु मसीह यहाँ पे आके घर पे जाते हैं அவருடைய பேர் யவீரு. और वहाँ पे आके जाते हैं। போயிட்டே இருக்கும்போது வேலைக்காரலாம் வந்து சொல்றாங்க, குமாரத்தி மரித்து போனா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வாங்க போலாம், अब ஆக வேண்டியதை கவனிப்போம். जाते कहते तेरी बेटी मर गई है करके। லூக்கா 8ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வாசிக்கிறோம். लूका के किताब चैप्टर 8 पे हम வாங்க देखेंगे। போலாம். மரித்து போட்டா 48-49 चैप्टर 50வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. यीशु ने ये सुनकर उससे उत्तर दिया कि मत डर, केवल विश्वास रख। Fear blocks the flow of life. आपका डर को आके विश्वास को कम कर देता है। So don't be afraid. तो डरिए मत आप। When you hear something, don't be afraid. जब आप कुछ सुनते हैं तो बिल्कुल डरना नहीं। When you hear doctor's report, don't be afraid. जब डॉक्टर के रिपोर्ट को सुनते हैं तो डरना मत।
விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். सिर्फ आपको विश्वास करना है. பாருங்க, நம்ம விசுவாசத்து கொண்டு இருக்கும் போதே அந்த பிடியை தளர்த்த பிசாசு முயற்சி செய்கிறான். देखिए, जब हम विश्वास रखते हैं तो उसको बिगाड़ने के लिए शत्रु काम करता है. நமக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வருகிறான். और हमें हमारे अंदर एक संदेह लेके आता அவிசுவாசத்தை கொண்டு வருகிறான். है. अविश्वास को लेके आता அவன் நம்பிக்கையை கொண்டு வருகிறான். है और नहीं विश्वास करने की तरफ இந்த काम करता விசுவாசத்தை நாம் விட்டுவிட வேண்டும் என்று है. விரும்புகிறான். और इस विश्वास को हम छोड़ना है करके सोचता है. கர்த்தர் என்ன விரும்புறார்? பயப்படாதப்பா தம்பி, பயப்படாத, நான் உங்களோட தான் இருக்கேன். लेकिन यीशु कहते हैं कि मत डर, मैं तेरे साथ हूँ. நான் உனக்கு உதவி செய்யறேன். मैं तेरे को मदद करूंगा. நான் உன்னுடைய ரைட் ஹேண்ட பிடிச்சிட்டு இருக்கேன். तेरे दाहिने हाथ पकड़ा हूँ. பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मत डर, मैं तेरे साथ हूँ. அதத்தான் சொல்லணும் பாருங்க. वही बोलना है. விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. विश्वास को छोड़ना नहीं है. விசுவாசம் உள்ளவனாயிரு. विश्वास से रहना है. அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள், அப்பொழுது அவள் குணமடைவாள், அப்பொழுது அவள் பிழைப்பாள், உயிரோடு எழுந்திருப்பாள். तब वो चंगा होगी करके देखते हैं. 53ஆம் வசனம், 54ஆம் வசனம், 54 में देखेंगे. 8:54. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். तब उसने उसका हाथ पकड़कर पुकारा, हे लड़की उठ. பாருங்க, ஒவ்வொரு இடத்திலும் அவர் ஜீவனை எப்படி ரிலீஸ் பண்ணார் பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவர் எப்படி ரிலீஸ் பண்றாருன்னு பாருங்க. देखिए, एक एक जगह पे यीशु मसीह कैसे जीवन को आके वचनों के द्वारा बाहर लेके आते हैं. பிள்ளையே எழுந்திருன்னு சொன்ன உடனே அப்பொழுது அவளுடைய உயிர் அவளுக்குள் திரும்ப வந்தது. तब उन्होंने कहा, हे लड़की उठ, तो उसका जीवन वापस उसके पास लौट आया. எவ்வளவு ஒரு அற்புதம் பாருங்க. तो कितना बड़ा अद्भुत है. देखिए, வார்த்தையில ஜீவன் இருக்கு. ये आके वचन में जीवन அந்த है ஜீவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தது. और वो जीवन मसीह का अंदर है. கிறிஸ்து வார்த்தையின் மூலமா அந்த ஜீவனை ரிலீஸ் பண்றாரு. अब मसीहा वचन के द्वारा जीवन को போன लाते உயிர் திரும்ப வந்துடுச்சுங்க. और गया हुआ प्राण वापस लौटा. நான் சொல்றேன், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஜீவனை ரிலீஸ் பண்ணுங்க. मैं कहता हूँ कि आप भी इस जीवन को अपने जीवन பயத்தை ஒழிச்சு கட்டுங்க. में डर को दूर भगाइए. தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். धैर्य से रहिए உங்களுக்குள்ளே விசுவாசம் ஊற்றெடுக்கட்டும். और आपके अंदर विश्वास आके उभरे. விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். विश्वास के साथ परमेश्वर के वचन को बात कीजिए ஜீவனை ரிலீஸ் பண்ணுங்க. और जीवन को बाहर लेके आइए. அப்பொழுது तब அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அற்புதங்களை செய்யும். अब ये वचन में जो जीवन है और आपके अंदर जो जीवन है अद्भुत काम करेगा வாழ்க்கை தலைகீழா உல்டா புல்டா வாழும். और आपके जीवन को एकदम बदल देगा. மாறும், கண்டிப்பா மாறும். என் வாழ்க்கை அந்த மாதிரி மாறி இருக்கு நிறைய. मेरा जीवन भी ऐसा ही बदला है இன்னும் மாறிட்டே வருது. और बदलता ही रह रहा போக है போக நல்லா மாறிட்டே இருக்கும். और भी बदलेगा. நீங்களே பாருங்க, இன்னைக்கு இப்படி இருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வந்து இதோட ரொம்ப சூப்பரா இருப்பானே. तो आप अभी आपका ऐसा है क्या? थोड़े दिन के बाद आपका जीवन भी बहुत अच्छा रहेगा. ஏன்னா ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கேன் லைஃப். क्योंकि आपको वचन को आके जीवन को बाहर लेके आते The रहना है. life will continuously manifesting in my life. क्योंकि आके जीवन आके लगातार काम कर रहा है. ஆமென். आमीन. ஒவ்வொரு நாளும் ஜீவனை ரிலீஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ரிலீஸ் பண்ணுவேன். आमीन. एक एक दिन जीवन को आप आके बाहर निकालें. ஹalleluya. हालेलुया. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். सब खड़े हो जाएंगे. चलो। पिता परमेश्वर, इस अद्भुत दिन के लिए धन्यवाद. इस समय पे हम आपके सम्मुख में आते हैं अब्बा यीशु मसीह. पिता परमेश्वर, आपने पिता परमेश्वर वचनों के जरिए पिता परमेश्वर जीवन के बातें अपने अपने मुंह से निकाले हैं. हालेलुया. पिता परमेश्वर, उसी तरह से हम वचन अपने जीवन में बोलकर पिता परमेश्वर डरे बिना हर एक सामनाओं को पिता परमेश्वर विश्वास के साथ हम सामना करें. हर एक परिस्थितियों को पर विजय पाए पिता परमेश्वर. हालेलुया. जो काम पत्रूस किया पिता परमेश्वर, जो काम यीशु किए पिता परमेश्वर, हम भी कर सकते हैं करके आपने दिखाया हमें पिता परमेश्वर. आप हमें चलाएं पिता परमेश्वर. वचनों के जरिए अपने जीवन को हम बदल पाए. हर एक दिन एक तरक्की करते रहे पिता परमेश्वर. यहाँ पे आए हर एक भाइयों बहनों को, उनके परिवारों को सौंपते हैं, उनके घर परिवार को सौंपते हैं. उनके खाना पानी को आप आशीष कीजिए, काम को आशीष कीजिए. पिछले हफ्ते संभाले हुए प्रभु, इस सारे हफ्ते उनको संभालिए पिता परमेश्वर. आपने पंखों तले छुपा के आप उनको चलाएं पिता परमेश्वर. यीशु मसीह के नाम से यहाँ पे आए हुए हर एक भाइयों बहनों को हम आशीष करते हैं पिता परमेश्वर. सब कुछ यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर. आमीन. प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सहभागिता तुम सबके साथ होती रहे. And all the saints of God says, Amen.